வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 25 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகியிருந்த தாழ்வு மண்டலம், அதாவது இன்றைக்கு காலை 5:30 மணிக்கே தாழ்வு மண்டலம் உருவாகிவிட்டது. அந்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக தீவிரமடையுது. நாளைக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் புயலாக உருவெடுக்கிறது. இது புயலாக உருவெடுத்து சென்னைக்கு நேர் கிழக்கே 360 கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கமாக அதன் மையம் அமைய, பிறகு அது விலகி ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி, அதாவது கோதாவரி மாவட்டங்களை நோக்கி நகர இருக்கிறது. கிழக்கு மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு வெள்ள புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில், ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திராவிற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட போகிறது. தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் இதில் பார்ப்போம். அதேபோல அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வு மண்டலமாக கடந்த 2-3 தினங்களாகவே மண்டலமாகிய 2-3 தினங்களாகிறது நீடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா கரைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்கிறது. இது மகாராஷ்டிரா குஜராத் இடையே நீடித்து கொண்டிருந்து இந்த புயல் கரை கடந்த பிறகு, அதாவது இந்த புயலுக்கு பெயர் மோன்டா என்று பெயரிடப்படும் நாளை மதியம். அடுத்ததாக அரபிக்கடலில் உருவாக போகிறது சென்யார். இது கரை கடப்பது 28ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை. அரபிக்கடல் நிகழ்வு குஜராத் கரை கடப்பது நவம்பர் 1ஆம் தேதி. அப்ப அது வரைக்கும் அரபிக்கடலில் நீடிக்கும். ஆக இந்த நிகழ்வின் காரணமா, இருபக்க 2 நிகழ்வின் காரணமா மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு ஆக இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போறது என்று பார்ப்போம். வழக்கம் போல் நாம் அறிவித்தது போலவே இன்றைக்கு வடகடலோரத்தில் எதிர்பார்த்த மழை, தாம்பரத்திற்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி. அடுத்த ஒரு மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டையிலிருந்து வந்தது, அது அப்படியே சென்னைக்கு நுழையல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து உருவான மழை திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அது அப்படியே புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிக்கு வர இருக்கிறது. இப்படி வடமேற்கில் இருந்து தென்கிழக்கு நோக்கி கடல் நோக்கி வரும் வெப்பச்சலன இடிமழை. வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வளிமண்டல காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெடுத்து வரும்பொழுது கடலோரம் காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. கல்வராயன் மலையில் மரங்களால் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்கனவே ஏற்படுத்தி கடலை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது கல்வராயன் மலையிலிருந்து இப்போ விழுப்புரம் வந்துருச்சு, புதுச்சேரி, கடலூர். அடுத்தபடியாக நெய்வேலி பகுதியிலிருந்து ஒரு மழை மேகங்கள் உருவாகி மயிலாடுதுறை வந்து கொடுத்தது. அது அப்படியே செயலிழந்து கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அப்படியே செயலிழந்து நீடிக்கிறது. மழைத்தூரலை கொடுக்கும், அவ்வளோதான், பெருசாக இல்லை. அடுத்தபடியாக காரைக்குடி வழக்கம் போல சிவகங்கை மாவட்டத்தில் மழை உருவாகி ராமநாதபுரம் நாட்டுக்கு நகர்ந்து கொண்டிருக்கு. இதுதான் இப்போ மழை. அடுத்தபடியாக நாளைக்கு என்ன ஆகும்னா இதே போல தான் ஆங்காங்கே வட மேற்கிலிருந்து தென் கிழக்கு நோக்கி கடலோரத்தை நோக்கி மழை மேகங்கள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மேற்கிலிருந்து வர தொடங்கும். வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வரும், அதாவது திருவண்ணாமலையிலிருந்து புதுச்சேரிக்கு வரும். அதே போல் இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு வரணும்னா மிரட்டி கொண்டிருக்கு. இப்போ வராது, வரணும்னா சொல்கிறேன், நாளைக்கு வர்ற வாய்ப்பு இருந்தால் பெரம்பலூர்லேருந்து தான் டெல்டாவுக்கு வரும். இன்னைக்கு நாளைக்குன்னா திருச்சியிலேருந்து டெல்டா வரும். கிழக்கு அல்ல 27ஆம் தேதி தான் திருச்சியிலேருந்து டெல்டா வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புதுக்கோட்டையிலேருந்து அப்புறம் டெல்டா வரும். ஏன்னா நிகழ்வு இப்போ கிழக்கே இருக்கிறது, அப்புறம் வடகிழக்கே போகும்பொழுது வடகிழக்கே போகும் மேகம் இருந்தாலும் அப்படியே சுட்டி கொண்டு போகும்போது தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக போகும். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் மேகத்தை பார்த்து குழம்பி போய் கால் நிறைய வருது. இந்த மேகம் எனக்கு மழை வருமா, அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மேகம் நெல் கிடக்கு, அது இது நிறையா.
உங்களுக்கு மழை மேகம், உங்களுக்கு மழை கொடுக்கணும்னா மேகம் எங்கேருந்து வரணும்னா இன்னைக்கு வட மேற்கிலிருந்து வரணும். டெல்டா மாவட்டங்களுக்கு வரணும்னா எங்கேருந்து வரணும்? பெரம்பலூர் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வரணும். திருச்சி மாவட்ட பாடலூர் பகுதி, திருச்சி வடக்கு பகுதியிலேருந்து வரணும். இங்கே அந்த இது இல்லை. இப்போ பாரு, கல்வராயன் மலையோட கோமி அணை பகுதியிலேருந்து புதுச்சேரிக்கு வருது, திருவண்ணாமலையிலேருந்து புதுச்சேரி வருது, கடலூருக்கு வருது. இந்த மழை தான். அடுத்தது மதுரை வடக்கிலிருந்து சிவகங்கை மாவட்டம் வழியாக ராமநாதபுரம் வருது. இப்படித்தான் வரும் மழை. ஆகவே இதை மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும். உங்களுக்கு தெற்கே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. அடுத்தபடியாக நாளைக்கு இப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கே சாரல் வந்தது. அப்பாச்சி கவுண்டர் மத்தியில் அப்படியே நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டிக்கும் வந்து சாரலை கொடுத்தது. இப்படித்தான் தென்மேற்கு பருவமழை மேற்கிலிருந்து சாரல் வரும். நேற்றைக்கு 14 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதி நாலுமுக்கு ஊத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை, அப்படியே வால்பாறையில் கூட 3 சென்டிமீட்டர் மழை. இப்படி மழை பொழிவுகள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும். நாளையிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும். மேற்கு காற்று வங்கக்கடல் நிகழ்வு நோக்கி வரும் என்பதனால இந்த மழை தாங்க இந்த நிகழ்வுக்கு. அதாவது இப்படிப்பட்ட மழை தான். உடனே இந்த மழை தான் ஐயா இதுவும் ஆந்திரா போகுது, எல்லாம் ஆந்திரா தானே போகும், நமக்கு வராதா? ஒரு சில பகுதி திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட பகுதியிலிருந்து மனவேதனைப்படுவீர்கள். அவர்களுக்கு அவ்வப்போ சொல்லும் பொழுது அவர்களுக்கு அப்பப்போ நம்பிக்கை ஊட்டிக்கிட்டே இருக்கும், பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். பொறுமையாக இருங்க, அடுத்த நிகழ்வு இருக்கு. அடுத்து இந்த நிகழ்வை முதல்ல முடிச்சுக்குவோம். அடுத்தபடியாக இப்போ இந்த நிகழ்வானது மெல்ல வடகடலோரத்தை சென்னைக்கு நேர் கிடைக்க 360 கிலோமீட்டர் தொலைவில் வரும் பொழுது சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். எப்படின்னா 26ஆம் தேதி இரவுக்கு மேலே 27ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை தான் மழை சென்னைக்கு. அது வரைக்கும் வடமேற்கிலிருந்து மழை வரும். இந்த நிகழ்விலிருந்து வரக்கூடிய காற்று 27ஆம் தேதி திங்கட்கிழமை அது திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பது உறுதி. திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு தான் உறுதியான மழை. சென்னைக்கும் உண்டு, செங்கல்பட்டுக்கும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டின் வடகோடி பகுதிக்கு தான் உறுதி. அடுத்தது ஆந்திர பகுதி ஒட்டுமொத்தம். நெல்லூருக்கு வடக்கே தான் அதிக மழை. நெல்லூரை விட ஓங்கோல் அதிகம், ஓங்கோலை விட விஜயவாடா அதிகம். விஜயவாடாவுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வெள்ள பாதிக்கக்கூடிய பகுதி. இந்த நிகழ்வு 28ஆம் தேதி காக்கிநாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி தான். காக்கிநாடான்னு உறுதியாக சொல்ல முடியாது, ஏன்னா எந்த அளவுக்கு நெருங்கி வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நான் உலக வானிலையாளர்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறதுனால நானும் அவங்க கருத்தோட ஒற்று போகிறேன். கடல் நீரோட்டம் ஒன்றை மட்டும் வைத்து இந்த நிகழ்வு இப்படி விலகி சொல்லும் இருக்கிறார்கள். அது இல்லாமல் கொஞ்சம் வலுவடைகிற காரணத்தினால, தீவிர புயலா வலுவடைகிற காரணத்தினால கொஞ்சம் விலகத்தான் செய்யும். தீவிர புயலாயிட்டாலும் கொஞ்சம் விலக செய்யும், தீவிரம் அதிகமானால் விலக செய்யும். அதனால தான். ஏன்னா சென்னையிலேருந்து 360 தான் இருக்கும், மசூலிப்பட்டினத்துலேருந்து 360 தான் இருக்கும், காக்கிநாடாவிலேருந்து 360 தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு பெண்டு. அதனால எங்கே எது அருகில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி அதை நோக்கி போகும். பெரும்பாலும் வடக்கு வடமேற்கா நகரும் பொழுது ஆந்திர பிரதேசத்துக்கு போகுது. அங்கே எதுவும் பள்ளம் அதெல்லாம் கிடையாது, பள்ளமான பகுதி. அதனால் புயலுக்கு பள்ளம் எதுவும் கிடையாது. புயலுக்கு என்ன பள்ளம்? தண்ணீர் என்றால் தான் பள்ளத்தை நோக்கி ஓடும். ஆகவே அதற்கு எந்த இது இல்லை. அந்த நிகழ்வு அதற்கு தனியாக ஒரு விளக்க அறிக்கைப்படுகிறோம். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் மதிய மாலையில் இரவில் அங்கங்கே லேசான மழை இருக்கும், அவ்வளவுதான். பெரிய மழை இருக்காது. நாளை மறுநாள் வடகோடி பகுதிகளில் மட்டும் மழை, அதுவும் பெரிய பாதிக்காது. அதிக மழை எடுத்தால் கூட திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பழவேற்காடு இடைப்பட்ட பகுதியில் தான் கொஞ்சம் மிக கனமழை பொழிவு இருக்கலாம். நெருங்கி வந்தால் ராணிப்பேட்டை வரை கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் வேலூர் வரைக்கும் கிடைக்கும். அது வேலூர் வரைக்கும் கிடைக்கும் பொழுது புதுச்சேரிக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படித்தான் நெருங்கி வருவதை பொறுத்தான். 360 என்றால் அது 360 கிலோமீட்டர் விலகி போனால் சென்னைக்கும் திருவள்ளூர் கிழக்கு பகுதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பகுதிக்கு மட்டும் தான் மழை வாய்ப்பு இருக்கு. திருப்பதிக்கு கிடைக்க தான் மழை பொழிவு கொடுக்கும், திருப்பதிக்கு மேற்கே கொடுக்காது. ஆந்திர பிரதேசத்திலே அப்படிப்பட்ட நிகழ்வு இது. ஆகவே இப்படி இருக்க அன்றைய தினம் 27ஆம் தேதி மழை பொழிவு கொடுத்து 28ஆம் தேதி விலகி போயிடும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரக்கூடிய அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். அது பாலக்காட்டு கணவாயில் சாரலை கொடுக்கும், ஆரியங்காவு கணவாயில் சாரலை கொடுக்கும், ஆரல்வாய்மொழியில் சாரலை கொடுக்கும். அப்படியே குற்றால அருவியில் அதிக நீர்வரத்தை கொடுக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். வயநாடு குடகு போன்ற பகுதிகளுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும், வயநாடுக்கும் குடகுக்கும். அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இதுவும் வரக்கூடிய இந்த நிகழ்வு 27, 28 தான் இந்த மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு கரை கடந்துட்டுனா அதோட ஈர்ப்பு குறைஞ்சிரும். அது போய் செயலிழப்பதற்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும். ஆக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நல்ல இடைவெளி கிடைக்க போகுது. நல்லா புரிஞ்சுங்க. மழையும் இருக்கு, பாதிக்கிற மழை இல்லை, குறுக்கீடு மழை, அச்சுறுத்து மழை, அதுதான் இருக்கு. இது அப்படியே
ஆந்திர பிரதேசத்தை 28ஆம் தேதி கடந்து ஆந்திர பிரதேசம் உறுதிப்படுத்தலை, இணைந்தே இருங்க. புயல் தான் போயிட்டேன்னு போயிடாதீங்க. இன்னும் நிகழ்வு சென்னை நெருங்கிறது 360 இன்னும் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க தான் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க தான். அதாவது தமிழ்நாட்டை விட்டு விலகிற நாள் அது 27ஆம் தேதி, நாளைய மறுநாள் திங்கட்கிழமை. அது வரைக்கும் நீங்கள் அறிக்கைகளில் இணைந்திருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஏற்கனவே இருந்து சிறு மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். உலக வானிலையாளர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தாக இருந்தால் நான் மறுக்க முடியாது. அதனால் அவர்களோட ஒத்து போயிட்டு இருக்கேன். எனக்கும் அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று புள்ளி வைத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வு உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு இருக்கிற நிகழ்வு பொறுத்து ஆந்திர பிரதேச மழை, தமிழ்நாட்டுக்கு இந்த இடத்துல மழை. இது விலகி போயிட்டுனா அதுக்கப்புறம் இது போய் கரை கடந்து செயலிழக்கிறதுக்கு 3ஆம் தேதி ஆகிடும். அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது, அது கரை கடந்து செயலிழக்கிறதுக்கு 3ஆம் தேதி ஆகிடும். 2 நிகழ்வும் செயலிழந்த பிறகு தான் புதிய நிகழ்வு உருவாகும். புதிய நிகழ்வு 5ஆம் தேதி வாக்கில் உருவாகும். ஆகவே 5ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகும். அதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு வலுவானது. கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் நோக்கி முதல் நிகழ்வு போகணும்னு சொன்னோம், அதுதான் இது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் சென்னை ஒட்டி ஆந்திர பிரதேசத்துக்கு போகும். அடுத்த நிகழ்வு சென்னை ஒட்டி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனவரி வரைக்கும் தென்கோடி கன்னியாகுமரி மற்றும் மாலத்தீவு வரைக்கும் நிகழ்வு இருக்குது. மாலத்தீவில் இருக்கிற ஒரு நிகழ்வு கூட தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை கொடுக்கும் ஜனவரி மாதம். ஆகவே இன்னும் 90 நாட்களுக்கு மழை இருக்குது. 100 நாளில் 10 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு தேதி 25, 16ஆம் தேதி 9 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஆகவே 100 நாளில் இன்னும் 92 நாள் 90 நாள் இருக்குது, 91 நாள் இருக்குது. இன்னும் நிறைய மழை இருக்குது. இன்னும் சேர்த்து கூட கூடுதலாக கூட ஜனவரி இறுதி வரை கூட மழை இருக்குது. நிகழ்வுகள் நிறைய இருக்குது. உங்கள் ஊருக்கும் இந்த போல் நிகழ்வு வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த மசூலிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி மழைப்பொழிவை கொடுக்க போகுதுன்னு பாருங்க. காக்கிநாடாவில் மழை, அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரையை கடந்துன்னா அது மேற்கு கோதாவரி மாவட்டத்திலையும் கிருஷ்ணா மாவட்டத்திலும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவுக்கு மேல் தான் கொடுக்கும். விஜயவாடாவில் கொஞ்சம் வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேச கடலோர பகுதி மற்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அப்படி ஒட்டுமொத்த பகுதியே கடலோர மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசம் முழுக்க கொஞ்சம் அதிகமான மழைன்னா கிருஷ்ணா மற்றும் மேற்கு கோதாவரியை விட மேற்கு மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். காற்று பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஏனா மற்றும் காக்கிநாடா. ஆனால் காற்று பாதிப்பை பொறுத்த வரைக்கும் கரை இடந்ததும் செயலிழக்கும். ஆனால் கரையில் ஏரியதும் தான் செயலிழக்கும். கரையை தொடும்பொழுது நல்ல காற்று இருக்கும், அப்புறம் ஏரியதும் செயலிழக்கும். ஆகவே இப்படித்தான் அந்த நிகழ்வு இருக்க போகிறது. தொடர்ந்து ஆய்வறிக்குள்ள இணைந்தே இருங்கள், இணைந்திருக்கணும். பொதுவாக விவசாயிகள் மொத்தம் அறுவடை விவசாயிகளும் இணைந்தே இருக்கணும். எழுதி வைத்து விடவோ போக முடியாது. இன்னும் தமிழ்நாட்டை நெருங்கி வந்து தான் விலக போகுது. எவ்வளவு தூரம் நெருங்க போகிறது, ஏதாவது மழையில் மாற்றம் ஏற்படும். நான் உங்களை தேடி வந்து சொல்ல முடியாது. நீங்கள் இருந்தால் தான் தயவுசெய்து சொல்ல முடியும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.